எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளி யாருக்குன்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டில் சின்ன குழந்தைகளுக்கு பெற்றோராக இருக்கிறவர்களுக்கு, அதாவது 3, 4, 5, 6 வயது குழந்தைகளுக்கு பெற்றோராக இருக்கிறவர்களுக்கு இந்த காணொளி. நான் பிரெஞ்சு கற்றுக் கொடுக்கறதால நிறைய பெற்றோர்கள் என்னோட தொடர்பு கொண்டு, அதாவது இளம் பெற்றோர்கள், ஈழத்திலிருந்து வந்து குறுகிய காலத்தில் குழந்தைகள் கிடைத்த பெற்றோர்கள் என்னோட தொடர்பு கொண்டு, என்னுடைய பிள்ளைக்கு 3 வயதாகிறது, மெத்தர்னல் பள்ளிக்கூடத்துக்கு போகினோம், 4 வயதாகிறது, மெத்தர்னல் பள்ளிக்கூடத்துக்கு போயினோம், 6 வயதாகுது, சேப்பை போயினோம், சேவாக்கு போயினோம்னு சொல்லி அவர்களுக்கு பிரெஞ்சு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டு தொலைபேசியில் என்னோட தொடர்பு கொள்வினோம். எப்படி கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால், தொலைதூரத்தில் இருப்பினும் ஆன்லைனில் வகுப்பெடுக்க முடியுமா என்ற கேள்வியும் கேட்டு இருந்துச்சுனா, அதற்காகத்தான் இந்த காணொளி. முதலாவது, பிள்ளைகள் தொலைபேசி பயன்படுத்துறத நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் பெற்றோர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கல்வியை நாங்கள் இப்போவே 2, 3, 4, 5 வயது குழந்தைக்கு தொலைபேசி வாயிலாக கொடுக்க பழகினால், அந்த பிள்ளை கண்ணை 1 மணி நேரம் கற்றுக்கொள்றதுக்கு தொலைபேசியை பயன்படுது, அந்த கண்ணெல்லாம் பழுதா போயிடும். அப்போ இந்த தொலைபேசியில் அல்லது கம்ப்யூட்டரில் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் என்று ஆசைப்படுற பெற்றோர்கள் அதை நிப்பாட்டி கொள்ளுங்க. அது வேண்டாம், அது சரியில்லை. நீங்கள் புத்தகம் மூலமாக அல்லது வெளியில் கொண்டே வாழ்வியல் வழியாக பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கலாம். முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை, ஈழத்திலேருந்து இப்போ தான் வந்து நாங்கள், எங்களுக்கு மொழி பேச தெரியலை, அதால் எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் சரியாக பிரெஞ்சு மொழியை சொல்லிக் கொடுக்க முடியலை. நீங்கள் பிரெஞ்சு கற்றுக் கொடுக்குறீங்களா என்று கேட்டீங்களானால், அந்த பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பது போல பிரான்ஸ் நாட்டு மண்ணில் பிறந்த குழந்தைக்கு பிரெஞ்சு மொழி இயல்பாக வரும். காலதாமதம் ஆனாலும் அந்த குழந்தை பிரெஞ்சு மொழியை சரியாக பேசும். அதால் அவசரப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்று சொன்னால், டிவியில் 1 மணி நேரம் கார்ட்டூன் போட்டு விடுங்க. எப்படியான கார்ட்டூன் போடணும்? நிறைய கார்ட்டூன் வருது, எந்த கார்ட்டூனை போடுறேன்னு தெரியல என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்குமானால், நான் 1, 2, 3 கார்ட்டூனை பின்னுக்கு போட்டு வரேன், என்னென்ன கார்ட்டூனை பார்க்கணும்னு சொல்லி. அப்படியான கார்ட்டூனுகளை போட்டு விடுங்க. அந்த கார்ட்டூனில் என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால், ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணணும், பெரியவர்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கறது, தன்னுடைய பள்ளியில் எப்படி பழகணும், பிற சக மாணவர்கள் அல்லது பிற குழந்தைகளோடு எப்படி அந்த குழந்தைகள் பழகணும், நல்ல சொற்கள் எப்படி பயன்படுத்துறது, இப்படியான கார்ட்டூனா அந்த கார்ட்டூன் இருக்குது. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிள்ளைகளை பார்க்க விடுங்க. பிரெஞ்சு மொழியில், ஆங்கிலத்திலையும் வேணாம், தமிழ்லையும் வேணாம், பிரெஞ்சு மொழியில் பார்க்க விடுங்க. 1 மணி நேரம் போதும். அதுக்கு பிறகு நான் முன்னமே சொன்னது போல புத்தகங்களை எடுத்து கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம், காசு கொடுத்து பிப்ளியோதேக்கில் போய், லைப்ரரியில் போய் பிள்ளையும் கூட்டி கொண்டு போய், அங்கேயும் அந்த பிள்ளை என்ன புத்தகம் ஆசைப்படுதோ அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கிழமையுமோ அல்லது 2 கிழமைக்கு ஒருக்காகவோ அந்த புத்தகங்களை கொண்டு வந்து கொடுங்க. புத்தகங்களை பிள்ளைக்கு வாசிக்க தெரியாட்டிலும் அதில் இருக்கிற படங்கள் அந்த பிள்ளை பார்த்து மெல்ல மெல்லமாக அது வாசிக்க தொடங்கும். அடுத்தது, பள்ளிக்கூடத்தை தவிர்த்து நீங்கள் வேறு ஆக்டிவிட்டீஸில் பிள்ளைகளை சேர்க்கலாம். இப்போ கராத்தே, ஸ்போ அதுகளை சேர்த்தாலும் கூட நல்லது. இல்லை என்று சொன்னால், இந்த லைப்ரரி, அதாவது பிப்ளியோதேக் இருக்கிற இடங்களில் கதைகள் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அதில் குறிப்பிட்டிருப்பினோம், இந்த நாளில் நாங்கள் கதை வாசிக்க போகிறோம் என்று இருக்கும். லீர் ஆலியர் இருக்கும், லீர் அங்கோந்த் இருக்கும், ஏதாவது இருக்கும். அங்கே நீங்கள் அந்த நாளை குறித்து வச்சுட்டு அந்த கதை கேட்குற இடத்துக்கு கூட்டிக்கொண்டு போய் உங்கள் பிள்ளைய அமர்ந்து கதை கேட்க விடுங்க. இல்லைன்னு சொன்னால், உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இந்த லைப்ரரி மாதிரி மெதியாத்தேக், லியூடோதேக் இருக்கும், அங்கே கூட்டி கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் பின்னேரமோ அல்லது புதன்கிழமை பின்னேரமோ நீங்களும் சேர்ந்து அந்த பிள்ளையோட விளையாடுங்க. கதை புத்தகம் வாசிக்கிறது வேறு, பிள்ளையோட விளையாடுறது வேறு. இந்த ஜூது சொசைட்டி வேறு, அந்த டாய்ஸ் வச்சு விளையாடுறதெல்லாம் இருக்கும், அதை நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. இப்போ 3, 4, 5 வயது குழந்தைக்கு கல்வியை இருத்தி வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஓடி விளையாடு பாப்பான்னு தான் பாரதியார் சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஈழத்திலையும் 6, 7 வயது வரைக்கும் ஆசைக்கு விளையாடினாங்க. இப்போ எல்லா சிஸ்டமும் மாறிக்கொண்டு வருது. தமிழ்நாடு போல ஈழத்திலையும் இந்த இறுக்கமான கல்வியை கொண்டு வர தொடங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 வயசு 3 வயசுலேயே முதுகுல பெரிய பாரமான சுமையை கொண்டு அந்த குழந்தையாகவே வாழாமல் கஷ்டப்படுது. ஆனால் ஒரு குழந்தையாக வாழ வேணும். அதுக்கு நாங்கள் முக்கியமாக குழந்தையாக வாழ விடணும். கல்வி என்ன? வாழ்றதுக்கு. அப்போ வாழ்றதுக்கு கல்வியை 2 வயசில் கற்றுக் கொடுத்து 50 வயசில் நீ எப்படி வாழ போகிறேன்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. 2 வயசில் அந்த குழந்தை எப்படி 2 வயசில் வாழணுன்றதை அந்த பிள்ளை தெரிஞ்சு கொள்ளணும்.
அப்போ மெத்தானல் போகிற பிள்ளைகள் லீவு நாளில் மத்தியான நேரம் நித்திர கொள்ள விடுங்கோ. 1 மணி நேரம் நான் போடுற கார்ட்டூன்கள் அல்லது வேறு நல்ல கார்ட்டூன்கள் யாராவது சொன்னால் அதை பார்க்க விடுங்கோ. நிறைய விளையாட விடுங்கோ. பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, விளையாட போகும்போது சக குழந்தைகளுக்கு அடிக்கக்கூடாது, நுள்ளக்கூடாது, கடிக்கக்கூடாது, துப்பக்கூடாது. இதுகளில் கவனம் சொல்லிக் கொடுக்கணும். மற்றது பகிர்ந்து விளையாட சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விளையாடுறதுக்கு இடத்துக்கு போனால் அந்த பிள்ளை மற்றாக்களோட விளையாட்டு சாமானை பறிக்காமல் பார்த்துக்கொள்றதுக்கான அப்படியான விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் வெளியில் போகும்பொழுது தன்னுடைய சப்பாத்துக்கள் உடுப்புகளை தானே போட கற்றுக்கொள்ளணும். அதே போல் வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளை அந்த சப்பாத்தை கழட்டி சப்பாத்து வைக்கிற இடத்துல, ஜக்கெட்டை கழட்டி ஜக்கெட் வைக்கிற இடத்துல, உடுப்பை துவைக்கிற வாளிக்குள்ளே இப்படி போட பழக்கி கொடுங்கோ. வீட்டில் துப்புராக்கிற வேலையை சொல்லி கொடுங்கோ. புத்தகங்கள் எடுத்தால் இந்த இடத்துல வைக்கணும், விளையாட்டு சாமான் எடுத்தால் இந்த இடத்துல வைக்கணும், சாப்பிட்றேன்டா கையை கழிட்டு சாப்பிடணும், சாப்பிட்டு அப்புறம் பிளேட்டை கொண்டு போய் கிச்சனுக்கு வைக்கணும், எல்லாம் கழுவணும். இப்படியான நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்கோ. ஒரு குழந்தைக்கு வாழ்வியல் தான் முக்கியம். கல்வி அதன் வழியே வந்து சேரும். ஆகவே ஆன்லைன் வகுப்பு தேவையில்லை. 2, 3, 4, 5, 6 வயசு குழந்தைக்கு ஆன்லைன் வகுப்பு தேவையில்லை. அந்த பிள்ளை ஃப்ரெஞ்சை தானாகவே கற்றுக்கொள்ளும். இந்த பயத்தை தூர வீசிட்டு அந்த பிள்ளையோட நீண்ட நேரம் செலவழிக்க முயற்சி செய்யுங்க. தொலைபேசிலேயோ தொலைக்காட்சியிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் வீட்டை வந்து நேரம் மிரட்டி கொண்டோ அந்த நேரத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு உங்களோட பிள்ளையோட நீங்கள் நீண்ட நேரத்தை செலவழிக்க முயற்சி செய்யுங்கோ. உங்களுடைய குழந்தை இந்த மண்ணில் ஒரு சிறப்பான குழந்தையாக நல்ல கல்விமானாக வளருவார் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொள்ளுங்கோ. நானும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தாரேன். இன்னொரு அழகான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம்.